ஹாய், நான் மேகலா. சாரதா நவராத்திரி. சாரதா நவராத்திரி அன்றைக்கு வைஷ்ணோ தேவி வழிபாடு செய்யணும் 9 நாட்கள். வைஷ்ணோ தேவி கோவில் வந்து இந்தியாவில் காஷ்மீரில் கட்ராங்கிற இடத்துல உள்ளது. வைஷ்ணோ தேவியை வந்து மாதா ராணி, திரிகுடா, அம்பே, வைஷ்ணவி அப்படின்னு அழைப்பாங்க. வைஷ்ணோ தேவியை துர்க்கை, ஆதிசக்தியின் வம்சமாக சொல்லுவாங்க. வைஷ்ணோ தேவி வந்து சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை 3 தேவியரோட ஆற்றல் நிறைந்த தேவியாக வைஷ்ணவ தேவியை பார்க்குறாங்க. இந்த வைஷ்ணவ தேவியை திரிகூடத்தில் வந்து ருத்ர சுந்தரின்னு சொல்லுவாங்க. வைஷ்ணோ தேவி தோன்றிய கதையை பற்றி பார்க்கலாம். பிரபல தாந்திரீகரான பைரவ்நாத் இளம் வைஷ்ணோ தேவியை ஒரு விவசாய கண்காட்சியில் பார்த்து அவர் வைஷ்ணவ தேவியை வெறித்தனமாக காதலிக்கிறார். வைஷ்ணவ தேவி அவரிடம் இருந்து தப்பிக்கிறதுக்கு திரிகுடமலைக்கு சென்று ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த மலை குகைக்குள்ள வைஷ்ணவ தேவி வந்து கத்ராவில் ஒரு கிராமத்தில் அங்குள்ள பிராமணர்களுக்கு சைவ உணவு அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது தான் வைஷ்ணவ தேவியை வந்து இந்த பைரவ்நாத் பார்க்குறாரு. அந்த விருந்து கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் அங்கு வந்த பைரவ்நாத் அசைவ உணவு கேட்டிருக்காரு. இது பிராமணர்கள் விருந்து, சைவ உணவு தான் கிடைக்கும்னு வைஷ்ணவ தேவி சொல்லியிருக்காப்ப. அப்பொழுது தான் பைரவ்நாத்துக்கு வைஷ்ணவ தேவி மேலே காதல் ஏற்பட்டு அவரிடம் கூறின உடனே வைஷ்ணவ தேவி அங்கே இருந்து கிளம்பி திரிகூடா மலைக்குள்ளே செல்றாருங்க. அப்பொழுது வைஷ்ணவ தேவி வந்து அனுமரியிடம் இந்த குகைக்குள்ளே பைரவ்நாத்தை வரவிடாமல் பார்த்துக்கோ, நான் இந்த குகைக்குள்ளே தவம் இருக்க போகிறேன், பல ஆண்டுகள் நான் தவம் இருக்க போகிறேங்கிறதுனால, பல மாதங்கள் தவம் இருக்க போகிறதுனால நீ காவல் காக்கும் பொழுது உனக்கு பசி தாகம் எடுக்கும். அதனால் இந்த பாறையில் இருக்கிற அம்பு கங்கை தீர்த்தத்தையும் கொடுத்து உன் தாகத்தை தீர்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு குகைக்குள்ளே போய் ஒரு தாயின் வயிற்றில் 9 மாத கருவை மாதிரி தவம் செய்கிறாங்க. தவம் செய்து வெளியே வந்து பைரவ்நாத்தை வதம் செய்கிறாங்க. வதம் செய்து அந்த குகையோட வாசலில் பைரவ்நாத் தலையை வைக்கப்பட்டிருக்கு. பைரவ்நாத் தான் செய்த செயலை நினைத்து பின்னர் வருந்தினார். இந்த குகையில் இருக்கிற வைஷ்ணவ தேவியை தரிசனம் செய்கிறதுக்கு வரும் பக்தர்கள் இந்த பைரவ்நாத்தை தரிசனம் செய்துவிட்டு குகைக்குள்ளே நுழைந்தால் வைஷ்ணவ தேவிகிட்ட வேண்டின பலன்கள் எல்லாமே கிடைக்கும். பைரவ்நாத்தை வணங்காமல் குகைக்குள்ளே சென்றவர்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு வைஷ்ணவ தேவியை பைரவ்நாத்துக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த கோவிலில் வந்து சிலை வடிவம் கிடையாது. வைஷ்ணவ தேவி 3 பாறையாக தோன்றி அங்கேயே வைஷ்ணவ தேவி இருந்தாங்க. அங்கே உள்ள கங்கா நதியில் பால் என்றால் முடி, கங்கா புனித நதி. அந்த நதியை கங்கா நதி இல்லைன்னா பால் கங்கா நதின்னு அழைப்பாங்க. இந்த பக்தர்கள் வந்து இந்த கங்கா நதியில் குளித்து தன்னோட புனிதத்தை நிரூபிப்பாங்க. இந்த சாரதா நவராத்திரி அப்போது இந்த வைஷ்ணவ தேவியை 9 நாள் வழிபாடு செய்யணும். வைஷ்ணவ தேவிக்கு ஒரு கலச செம்பில் தண்ணி, பச்சை கற்பூரம் வைத்து கலசத்துக்கு மேலே ஒரு தேங்காய் 5 மாயில வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு கலசம் தயார் பண்ணி அந்த கலசத்தில் வெள்ளை, சிவப்பு, பச்சை இந்த 3 நிறத்தில் உள்ள வஸ்திரத்தால் கலசத்தை அலங்காரம் செய்து அந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு அகண்ட தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறதுக்கு 3 திரி போட்டு தீபம் ஏற்றணும். திரியோட நிறம் வந்து பச்சை, சிவப்பு, வெள்ளை இந்த 3 திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இந்த 2ம் கலந்து தீபம் ஏற்றலாம். இந்த வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியமாக
சர்க்கரை கலந்த பொரியை வைத்து வழிபாடு செய்யணும். தேங்க்யூ.